இறைவன் எங்கிருக்கின்றான், சிவன் எங்கிருக்கின்றார், ஈசன் எங்கிருக்கின்றார், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கவே கூடாது என்கின்றனர். இப்ப மீன் இருக்கு, மீன் கடல்ல இருக்கு, அதே போல ஆற்றுல இருக்கு. அந்த மீன் தண்ணீரை தேடி செல்வது எந்த அளவுக்கு விந்தையானதோ அதே போலதான் நாம் கடவுளை தேடுவது. நம்மளும் நம்மை சுற்றியும் அந்த கடவுள் அப்படிங்கிறவரு எல்லாமல்ல அந்த சர்வேஸ்வரன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார், எல்லா பொருளாகவும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். அப்படிங்கும் போது நம்ம யாரை தேடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும். இறைவனை தேடுறீங்களா? எப்படி அதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நீயே இறைவனாக இருக்கின்றாய், உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பொருட்களும் இறைவனாக இருக்கின்றது. அப்படிங்கும் போது தேட வேண்டிய அவசியமே இல்லையே. அமைதியாக அமர்ந்து அதை எல்லாம் கவனித்தாலே போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எது கேட்டாலும் கிடைக்குமா? கண்டிப்பா. இறைவனிடம் எது கேட்டாலும் கிடைக்குமா? கண்டிப்பா. சிவபெருமானிடம் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர் கற்பக விருட்சம் மாதிரி. நீ எதை மனதார உண்மை என்று நம்பி உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கொடுப்பார். ஆனா அது நன்மையும் தீமையும் அது உண்மை பொருட்டே அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சிவபெருமானை வழிபடும் போது எதையுமே அவர்கிட்ட கேட்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படும். தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் சிவநெறி அப்படிங்கறத பற்றி கொண்டோம். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த சிவபக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள மெருகேறி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது நமக்குள்ள பல மாற்றங்கள் நிகழும். இறைவன் நம்மை ஆட்கொண்டதை நம்மால் உணர முடியும். யார் நினைத்தாலும் யார் சொன்னாலும் வராத பக்தி இறைவன் நினைத்தால், இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இறைவன் மீது நமக்கு பக்தி வரும். அதுவும் சிவபெருமான் மீது கண்டிப்பாக நமக்கு பக்தி வரும். ரெண்டே விஷயம் இந்த இடத்துல உண்டு. அருள்தாகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவன் மீது பற்று இருக்கும், இறைவனே கதி என்று இருப்பீர்கள். அதே போல பொருள் பற்று அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது அருள் தாகமானது குறைந்து விடும். பொருளை தேட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் அருள் தாகமானது குறைந்து விடும். அப்ப இந்த பொன் பொருள் போன்ற விஷயங்களில் அதிகமாக பற்று இல்லாமல் இருக்கும் போது இறைவனையே எப்பொழுதும் துதிப்பாடிக்கொண்டு அவரையே எண்ணிக்கொண்டு அவர் புகழையே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை தேடி நம்மால் செல்ல முடியும்.